திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலையில் கைது செய்யப்பட்டவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விவகாரம், குற்றவாளி கையில் கிடைத்திருக்கிறார், ஆனால் என்கவுண்டர்ல அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? எதனால் என்கவுண்டர் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது? திலகவதி, அதாவது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் நேற்றைய முன்தினம் 11 மணி அளவில் நாம் தற்போது நிற்கக்கூடிய இந்த தோட்டத்து பகுதியில்தான் மணிகண்டன் என்பவரால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு குடும்ப தகராறுக்காக சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் இந்த பகுதிக்கு விசாரணைக்காக வந்தபோதுதான் அந்த படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறது. தந்தை, இரு மகன்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் விசாரணைக்காக வந்தபோதுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது, இந்த கொலை நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 3 பேருமே நேற்று முன்தினமே தலைமறைவாகிய நிலையில் காவல்துறையினர் 6 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். நேற்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மணிகண்டனை விசாரணைக்காக இந்த பகுதியில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்த அந்த அரிவாளை எடுப்பதற்காக எடுத்த காவல்துறை விசாரணைக்காக இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த பகுதியில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி அந்த அரிவாளை எடுக்கும் போது அரிவாளை எடுத்து காவல்துறையினரை தாக்க முயன்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தாக்க முயன்று தப்பி ஓடிய போது தற்காப்புக்காக காவல்துறையினர் மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்ட நிலையில் மணிகண்டன் இந்த பகுதியில் இறந்ததாக கூறப்படுகிறது. மணிகண்டனுடைய உடல் தற்போது உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக தற்போது திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு மணிகண்டனுடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது. காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். காவல்துறை வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சிறப்பு காவல் உதவியாளர் சண்முகனுடைய மரணம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை தமிழகத்தினுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் நேரடியாக இந்த உடுமலைப்பேட்டை பகுதிக்கு வந்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகனுடைய இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் கொலை சம்பவத்துல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒருவர் மணிகண்டன், அவரும் என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில மற்ற 2 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கிறா. அவங்க யாரு, தலைமறைவாகி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் இருக்கிறது. மணிகண்டன் தரப்புல இருந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் ஏதேனும் பகிரப்பட்டதா? காவல்துறையினர் அதனை பெற்றிருக்கிறார்களா? மணிகண்டனை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டார்கள். ஏனால் குடும்ப தகராறு காரணமாக 3 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக தந்தை மூர்த்தி, மகன் தங்கபாண்டி, மற்றொரு மகன் மணிகண்டன் தான் காவல் சிறப்பு உதவியாளர் சண்முகவேலை ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்ததாக காவல்துறையினர் நேற்றைய தினம் தகவலாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் மணிகண்டன் முக்கிய குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் மற்ற 2 பேரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து திருப்பூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் விசாரணை செய்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரும் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரில் மணிகண்டன் முக்கிய குற்றவாளி என்பதால் இந்த பகுதியில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்த இந்த இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் கொலை செய்யப்பட்ட அந்த அரிவாள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விசாரணையின் போது இந்த பகுதியில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கொடுக்கும் போது அந்த அரிவாளால் மீண்டும் உதவி ஆய்வாளர் சரவணனை வெட்டிய போது மீண்டும் தப்பித்து முயன்ற போது தற்காப்புக்காக காவல்துறையினர் மணிகண்டனை சுற்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் இந்த இடத்தில் சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட இந்த இடத்திலிருந்து சற்று தொலைவாக ஒரு ஓடை இருக்கிறது, அங்கு காட்சிகள் தெரிகிறது. அந்த பகுதியில்தான் மணிகண்டன் அரிவாளால் வெட்டிவிட்டு மீண்டும் ஓட முயன்ற போது துப்பாக்கியால் காவல்துறையினர் சுட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்போது என்கவுண்டர் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. மணிகண்டன் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீதமுள்ள 2 பேர் இந்த கொலை வழக்கில் சிறப்பு காவல் உதவியாளர் சண்முகவேல் கொலை வழக்கில் மொத்தம் 3 பேர் இருந்த நிலையில் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மீதமுள்ள 2 பேர் மூர்த்தி, தங்கபாண்டி 2 பேர், தந்தை மகன் 2 பேர் தற்போது விசாரணைக்காக திருப்பூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். அடுத்தடுத்த கட்ட தகவலுக்காக நாம் மீண்டும் பேசலாம்.